போர்ட் ஆஃப் பீஸ் இந்த வார்த்தையை உச்சரித்து ரொம்ப காலம் ஆகுது. இப்போது ட்ரம்ப் மறுபடியும் அதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கார். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது யார் தெரியுமா? உலகத்தினுடைய இரட்சகர், அதிகார மையத்தினுடைய தலைமை பீடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், போப்பாண்டவர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இப்போது அமெரிக்காவினுடைய அந்த அரசாங்கத்தையே ஆட்டங்காண வச்சிருக்கு. அப்படி அவர் என்ன பேசியிருக்கார்? இன்னொரு புறம் சவுதி அரேபியா, எல்லாரும் அணுகுண்டு வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் சவுதி அரேபியா கிட்ட அணுகுண்டு இருக்கிறது தனக்கு சேஃப்னு நினைக்குது அமெரிக்கா. எனது அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்குதா? இது என்ன பிரசாத் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இனிமே தயாரிக்க போகிற அணுகுண்டுக்கு பாதுகாப்பா இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அணுகுண்டுக்கு பாதுகாப்பா? அதுதான் கொஸ்டின் மார்க். ஐநாவுக்கு ஈரான் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள், கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இங்கே எழுதியிருக்கக்கூடிய வார்த்தையை பாருங்க. டொனால்டு ட்ரம்ப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ். இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. போர்ட் ஆஃப் பீஸுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் கொஞ்சம் வித்தியாசமானது தான். ஒரு சுத்தியலை வச்சு ஓங்கி அடித்து நான் தான் அந்த உலகத்தினுடைய நாட்டாமை அப்படின்னு சொல்கிறார். எது எப்படியோ இந்த வார்த்தை எனக்கு புதுசு தான். இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இது என்ன ஒரு எப்படி சொல்கிறது, கல்வி நிறுவனமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனத்துக்கு தான் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பட் எதுக்காக இந்த வார்த்தையை அவருடைய அந்த போர்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரைட். ஒரு விமானம் தாங்கிய கப்பல் ஒரு ஹைபர்சோனிக் ஏவுகணையில் இருந்து தன்னைத்தானையே காப்பாற்றிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். சரி, எதற்காக இந்த கேள்வி முதல்ல கேட்கணும்? யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பலை அட்டாக் பண்ணவே முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லா பொருளுமே உடைச்சா உடை இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கப்பலும் அப்படின்னு சொல்கிறாரு முன்னாள் CIA அதிகாரி ஜான் கிரியாகோ அப்படிங்கிற நபர், அமெரிக்காவில் இருந்து. அப்போது இந்த கப்பலும் உடைக்க முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது ஈரானால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத போர் நடக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10 நாட்கள் கெடு விதிக்கிறேன். என்னப்பா இது, மாத கான்ட்ராக்டில் போய் இப்போது நாள் கான்ட்ராக்ட் வந்துட்டார் ட்ரம்ப். 10 நாட்கள் எப்படி கெடு விதிக்கிறது? சரி, எதுக்காக கெடு அப்படின்னு கேட்டால், இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்கள், தொடர்ச்சியாக ஹைபர்சோனிக் மிசைல் தயாரிக்கக்கூடாது என்பது தொடர்பான ஒப்பந்தங்கள், அமெரிக்கா சொல்கிறத அப்படியே கேட்டு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவுகள், இதுக்கெல்லாம் ஈரான் சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க. இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய உண்மையான நெருக்கடி என்ன அப்படின்னு இந்த வீடியோவினுடைய முடிவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எதற்காக இந்த 10 நாள் அவர் தாமதப்படுத்துகிறாரு அப்படின்னு. சரியா? ஒன்று காரணத்தை சொல்லிடுறேன். ரஷ்யா, சீனா இந்த 2 நாடுகளோடு கடற்படை ஒத்திகை நடந்துக்கிட்டு இருக்கு மிடில் ஈஸ்டில், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பக்கத்தில். இந்த ரீசன் உங்களுக்கு தெரியும். 2வது மிக முக்கியமான காரணம் இருக்குது, அதை நான் போக போக சொல்கிறேன். ட்ரம்ப்போட அமைதி வாரியத்தில் போர்ட் ஆஃப் பீஸில் சேருவதற்கு டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அழைப்பை போப் லியோ நிராகரிச்சிருக்கார். 14வது போப் ஏன் இதை நிராகரித்தார் அப்படின்னு கேட்க போனால், அவர் உலகத்தினுடைய காவல்துறை அதிகாரியாக செயல்படுவதை நாங்கள் விரும்பவில்லை, நம்பவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். 2வது, அப்படி செயல்படுறதுக்கு ட்ரம்ப்புக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படிங்கிற கொஸ்டினையும் கேட்குறார். போப் லியோவினுடைய ஸ்டேட்மெண்ட்டாகவே சில வார்த்தைகளை பதிவு செய்யும் போது, மிஸ்டர் பிரசிடென்ட், உங்கள் நிர்வாகம் காசா, உக்ரைன் மற்றும் பரந்த ராஜதந்திரங்களில் பல உலக நெருக்கடிகளுக்கு எரியூட்டியுள்ள நிலையில் நீங்கள் உலகிற்கு என்ன அமைதியை வழங்குவதற்கு விரும்புகிறீர்கள்? நீ செய்யக்கூடிய விஷயம் எதுவுமே அமைதிக்கான வழியாகவே தெரியலை, அது போருக்கான அத்தியாயமாகவே தெரியுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. உலக அமைதி, உலகத்தினுடைய அமைதி புறா அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய இந்த வெள்ளை உடை தெரித்திருக்கக்கூடிய நபர்
சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ட்ரம்ப்புக்கு எரிச்சலூட்டும். இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு வலுவான நாடுகள் சிறிய இறையாண்மை கொண்ட நாடுகள் மீது படையை பயன்படுத்துவதை தடுக்கக்கூடிய சட்டங்கள் இப்போ இருக்கு. ஆனால் அதை எதையுமே யாரும் மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. அமைதி வாரியத்தால் அமைதியை வழங்கவே முடியாது. ஏன்னா அது காசுக்காக கூடியிருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு அதை கிண்டல் பண்ணுறாரு போப் அவர்கள். ஸோ நான் அதன் ஒரு பகுதியாக எப்பவுமே இருக்க மாட்டேன். என் சார்ந்திருக்கக்கூடிய நாடு இட்டாலியும் அதில் ஒரு பங்களிப்பை வழங்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஏன்னா வாட்டிகனுடைய தலைநகரம் எது? ரோம். ரோம் இருக்கக்கூடிய இடம் எது? இட்டாலி. அவங்க இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவினுடைய நிலை என்ன பிரசாத்? போர்ட் ஆஃபீஸில் பங்கேற்கிறாங்களா இல்லையா அப்படின்னா இந்த வீடியோவினுடைய கடைசியில் நம்ம பார்ப்போம். இப்போது ஐஏஏ சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஒன்று நடக்க போகுது. அந்த இன்ஸ்பெக்ஷன் சவுதி அரேபியாவில் வச்சு நடத்தணும் அப்படின்னு மற்ற நாடுகள்லாம் கோரிக்கை விடுக்கிறாங்க. இதற்கு அமெரிக்கா கடுமையான கண்டனம் தெரிவிக்குது. அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை, எதற்காக அங்கே போய் நம்ம சோதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே இது ஈரானாக இருந்தது அப்படின்னா உடனே ஆமாம்மா கிளம்பி போயிடுங்க, அங்கே சிசிடிவி வைங்க, பொழுதோடு நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டால் சல்மான் வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டு செய்யக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மை. அப்போது சவுதி அரேபியா கிட்ட அணுகுண்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அது ட்ரம்ப்புக்கு சாதகம். சவுதி அரேபியாவில் அமெரிக்காவினுடைய அந்த வான் பாதுகாப்பு தளம் அங்கே இருக்குது. ஸோ ஒரு ஏர்பேஸ் ஒன்று ரெடி பண்ணிடுறாங்க, அதுவும் அங்கே இருக்குது, கத்தார்லையும் இருக்குது, முக்கியமான மிடில் ஈஸ்டில் மிக முக்கியமான பகுதிகளில் இருக்குது. சரி, இப்போது சவுதிக்கு தேவையான பாதுகாப்பையும் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஐஏஇஏட்ட அந்த சோதனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இது சவுதிக்கான ஒரு பெரிய கேடயமாக பார்க்கப்படுது. காசாவில் ட்ரம்பினுடைய அமைதி வாரியம் அந்த பணியை ஆதரிக்கிறதுக்கு கத்தார் இப்போ என்ன பண்ணுறாங்க, $1 பில்லியன் அளவிற்கு நாங்கள் கொடுக்குறோம், உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதனால் எந்த பிரயோஜனமும் கிடைக்காதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இது எல்லாமே பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டு நடவடிக்கை குழு பண்ணுறாங்க. ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி அவர் ஜனாதிபதியினுடைய ட்ரம்பினுடைய 20 அம்ச திட்டம், போர்ட் ஆஃபீஸில் 20 அம்ச திட்டம் இருக்குல்ல, அதை அங்கீகரிக்கிறார். பாலஸ்தீன அரசு மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்புக்கான ஆதரவையும் அவர் மறுபடியும் வலியுறுத்துகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. சரி, கத்தாரு, சவுதி இவங்க எல்லாமே போர்ட் ஆஃபீஸுக்குள்ளே வந்துட்டாங்க. சரி, இன்னொரு புறம் காசாவில் இனிமேல் ஒத்த குழந்தை செத்துச்சுன்னா கூட உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு டென்மார்க் சைடில் இருந்து அதனுடைய பிரைம் மினிஸ்டர் மெட்டி அவர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. அவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிக்கும் போது இஸ்ரேல் மீது போர் தொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்த நாடு டென்மார்க் கிடையாது. இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை சற்று காசா மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தி. சரி, சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலுக்கு எதிராக பதிவு செஞ்சிருக்கார். இஸ்ரேல் அரசின் தந்திரமான சாத்தான்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கார். சாத்தானிய நடவடிக்கைகள் 3வது உலகப் போருக்கு வழிவகுத்து விடும். எப்படி? ஈரான் மீதான போரை அமெரிக்கா நடத்துறதுக்கே விரும்பலை, ஆனால் நெதன்யாகு அப்படிங்கிற மனுஷன் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தான் ஈரான் மீதான போரை அமெரிக்கா செய்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. இதுதான் சாத்தானுடைய செயல்பாடு அப்படின்னு சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியிலிருந்து இப்போது ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. ஈரான் மீதான சாத்தியமான தாக்குதலுக்கு நான் சொன்னேன்ல 2வது காரணம் ஒன்று எங்கே ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இது தொடர்பாக நேற்றைய தினமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னா, இந்த டியாகோ கார்சியா அப்படிங்கிற அந்த ஒரு இடம் ஏலம் விடப்படுகிறது. அந்த ஏலம் மொரிஷியஸுக்கு சொந்தமாக அதை எழுதி கொடுக்கறதுக்கான வேலையை ஏற்கனவே டீலிங் பேசி முடிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இடம் யாருக்கு சொந்தமானது? பிரிட்டனுக்கு சொந்தமானது. மொரிஷியஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா பெரிய ஒப்பந்தங்கள்லாம் மறுபடியும் போடுறதுக்கு லேட் ஆகும். அப்போ அமெரிக்காவுக்கு அந்த இடத்த பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்காது. ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு சரியான தளம் இந்த டியாகோ கார்சியா அப்படிங்கிற பகுதி. இப்போது அதற்கு முட்டுக்கட்டை போடுது இங்கிலாந்து. போரை தடுக்கிறதுக்கான வேலையாக இது தெரியுது.
ஸோ ட்ரம்ப்புக்கு எதிராக ஸ்டாமர் செய்யக்கூடிய வேலையாக அது பார்க்கப்படுது. எது எப்படியோ இந்த ஃபேர்ஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடம், டியாகோ கார்சியோ, இந்த 2 இடத்தையுமே பயன்படுத்தாதீங்க, ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு ஸ்டாமர் அவர்கள் இப்போது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, 10 நாளைக்குள்ள ஈரான் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸை அமெரிக்காவுக்கு கொடுக்கலைன்னா 11வது நாள் ஈரான் மீதான போர் தொடங்கும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. வேற்று கிரகவாசிகள், அதாவது ஏலியன்ஸ் இருக்காங்கல்ல, அது தொடர்பான இந்த UFO இது பற்றிய உண்மையான ரகசியங்களை வெளியிடணும். 2வது, நானே அது தொடர்பான விஷயங்களை ஆய்வறிந்து பார்த்தேன், அது உண்மைதான் அப்படின்னு ஒபாமா அவர்கள், யாரு அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரசிடென்ட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாரு ட்ரம்ப். எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்கு ஏலியன்ஸ் தான்டா சரியான தீர்வு அப்படின்னு இப்போது அது தொடர்பான ஃபைல்ஸை இப்போது எடுத்து கொண்டு வாங்க, மக்களுக்கு சொல்லிடலாம். ஏன்னா அமெரிக்கா தான் அந்த UFO தொடர்பான ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை சேகரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை மக்கள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறந்துடுவாங்க அப்படிங்கிறது அவருடைய பெரிய பிளானு. பார்ப்போம் அது நடக்குதா இல்லையான்னு. இப்போது ஐநாவுக்கு எழுதி இருக்கக்கூடிய கடிதத்தில் ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எங்கள் நாடு தாக்கப்பட்டுச்சுன்னா, அதாவது எங்களை தாக்குறீங்க நீங்கள், ஈரான் சும்மா தான் இருக்குது, எங்களை சும்மா இருக்கிறவனை சுரண்டி பார்க்குறீங்க, பதிலுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவோம்ல, என்ன பண்ணுவோம் தெரியுமா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் எல்லாத்தையும் தாக்குவோம் அப்படின்னு டைரக்டாக யாருக்கு லெட்ரு போட்டிருக்காங்க, ஐக்கிய நாடுகள் சபைக்கே லெட்ரு போட்டு சொல்லிட்டாங்க. தேவையில்லாமல் அமெரிக்கா எங்கள் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் போடுது, திருப்பி அடித்தாங்க அப்படின்னா எங்கள் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போது லெட்டராக ஃபைல் பண்ணியிருக்காங்க. கூகுள் மற்றும் பிற தொழில்நுட்ப நிறுவனங்களிடமிருந்து வர்த்தக ரகசியங்களை திருடி ஈரானுக்கு கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு. இதனால 3 சிலிக்கான் வேலி பொறியாளர்கள், அமெரிக்காவில் சிலிக்கான் வேலின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய லெவலான ஒரு ஐடி பார்க் இருக்குது. நம்ம சென்னையில் ஒரு ஐடி பார்க் இருக்குல்ல இல்லையா, அது மாதிரி அங்கேயும் ஒரு ஐடி பார்க் இருக்குது. ஸோ இது தொடர்பாக FBI ஒரு முக்கியமான கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் ட்ரம்பினுடைய அமைதி வாரிய கூட்டத்தில் இந்தியா கலந்துக்குச்சா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டோம்ல, கலந்துக்கிட்டாங்க. பட் அதில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியா சைடில் கிடையாது. அமைதி வாரியத்தில் இந்தியா சேரவில்லை, உறுப்பினராக சேரவில்லை, பார்வையாளராக கலந்து கொண்டது. இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, கூழு குடிக்கனா வரேன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவினுடைய தற்போதைய நிலைப்பாடாக மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. எது எப்படியோ காசை நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் ஆக்கிட்டீங்க, இந்த ஒரு இடத்துலையாவது சிக்கனப்படுத்தி இருக்கீங்களே அப்படின்னு இந்திய மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எல்லாருமே GST வரி கட்டுறோம்ல, அப்போ நம்மளும் பேசலாம்ல. நடக்கக்கூடாதது எதுவும் நடந்துடக்கூடாது, அதுதான் போர். நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். போப் சொல்கிற மாதிரி ஒரு அமைதியான ஒரு உலகம், அதை நோக்கிய பயணம் தொடரட்டும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.